ஹாய் ஹலோடா, வெல்கம் டு கியூபிட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்கோ சப்ஜெக்ஷனோட எபிசோட் 1. ஆக்சுவலாக இதை நம்ம ஒன் ஷாட்டாக தான் போட்டிருந்தோம். பட் நிறைய பேருக்கு அந்த ஒன் ஷாட் பிடிச்சனால அதை எஃப்எஃப்ஆர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதான் அதோட ஃபஸ்ட் எபிசோட். மறக்காமல் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கடா. நான் இந்த சீரீஸோட ஒன் ஷாட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் அந்த ஒன் ஷாட் பார்த்துருந்துருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டோம். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணால் ஜேகேவும் ஜிமினும் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை தான் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இப்போ அதுலேருந்தே எப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே பாரு ஜிமின், அவகிட்ட இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்க வேலை வச்சுக்காது. அண்ட் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வேலையும் வச்சுக்காது. எதுனாலும் ஆஃபீஸில் பேசலாம், அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்பு. அப்போ ஜிமினும் இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி ஷாக்காக அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு. ஜேகே ஜிமின் போகிறத அப்படியே ஒரு டார்க் எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்துட்டு மேலே பெட்ரூமுக்கு வராரு. டோரை ஓப்பன் பண்ணால் நீங்கள் தூங்காமல் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை ஒரு நிமிஷம் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அவன் ஜிமின் கிட்டே பேசினதை நீங்கள் தான் கேட்டுட்டிங்களோன்னு நினச்சி லைட்டாக பயப்படுறான். வயன், என்னாச்சு? நீ தூங்கலையா அப்படின்னு நீங்கள் வேற ஹெட்டை மட்டும்தான் செக் பண்ணுறீங்க. அவன்கிட்ட பேசலை. ஜேகே ஒரு மாதிரி உங்களை டவுட்டாக பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். நான் அவனை தூங்க வச்சுட்டு தானே போனேன், ஏன் எந்திரிச்சேன்? என்னாச்சு? இல்லை, கீழே என்னமோ சத்தம் கேட்டது, அதனால தான் எழுந்துச்சேன். நாங்கள் பேசினது அது கேட்டுச்சா என்ன? ஏன், என்ன பேசுனீங்க? அது ஒன்றும் இல்லை, நீ படுத்துக்கோ. இதுக்கப்புறம் எந்த சத்தமும் வராது. ஆமாம், ஜிமின் வந்திருந்தார்ல, என்ன பேசுனீங்க? எதுவும் இல்லை வயன், ஒர்க் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் நீ ஜிமின் கிட்டலாம் பேச வேணாம். ஏன், என்னாச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லை வயன், நீ எதுவும் பண்ணல. அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டெல்லாம் மெய்டுக்கிட்ட, அப்புறம் இங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட தான் பேசக்கூடாது சொல்வீங்க. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஜிமின்கிட்டேயும் பேசக்கூடாது சொல்கிறீங்க. அது எனக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை, அதனால தான். இப்போ நீ எந்த கேள்வியும் கேட்காம படு. அப்போ நீங்களும் அமைதியாக படுக்கிறீங்க. நீ முழிச்சு தானே இருந்தா? கீழெல்லாம் வந்து என்ன பேசணுன்னு எதாவது கேட்டியா? இல்லை, நான் கேட்கல. வரலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீங்களே மேலே ஏறி வந்துட்டீங்க. ஓ அப்படியா, சரி, ஓகே அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவனும் உங்கள் கூட பெட்டில் ஏறி உங்கள் பக்கத்தில் உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். உங்கள் கிட்ட அப்படியே அவன் செஸ்ட்டோடு சாய்ச்சிக்கிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அவன் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்த்து, என்னாச்சு, ஏன் என்னையே பார்க்குறீங்க? உன்னை நான் மொதல் வாட்டி எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் நீ அப்படியே தாண்டி இருக்க. மொதல் வாட்டியா? எனக்கு அது ஞாபகம் இல்லையே. தெரியும்டி, உனக்கு ஞாபகம் இல்லைன்னு தெரியும். அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களை எப்படி பார்த்தேன்? கண்டிப்பாக நான் தானே உங்களை லவ் பண்ணுறேன்னு முதல்ல சொன்னேன். யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். உன்னை முதல்ல பார்த்தவனும் நான் தான், முதல்ல உன்னை பிடிச்சிருக்கிறவங்கிட்ட சொன்னவனும் நான் தான். அப்போது யாரை ரொம்ப லவ் பண்ணாங்க? அப்போ நம்ம பார்த்துக்கிட்ட கதையை சொல்கிறேன், நீ சொல்லு, யாரோட லவ் ரொம்ப அதிகம்னு. ஸோ இப்போ கட் பண்ணி ஒரு 2 years பேக் தான் காட்டுறோம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக அறிவு இருக்கா? அந்த டெண்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும்ல. வித்தின் 10 minutes நான் அங்கே இருப்பேன். அந்த டெண்டர் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் என் டேபிளில் இருக்கணும் அப்படின்னு ஜேகே தான் இங்கே ஃபோனில் கத்திக்கிட்டு கொஞ்சம் டென்ஷனாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக கார் டிராஃபிக்கில் மாட்டிக்குது. யோ, என்னையா கார் ஓட்டிகிட்ருக்க நீ? பாஸ், அது இல்லை, டிராஃபிக். இப்போ நீ மட்டும் அங்கே 10 நிமிஷத்தில் போகல அப்படின்னு இங்கே ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே அவன் காலை தட்டிக்கிட்டே கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக சிக்னலும் போட்டுட்டாங்க. ஜேகேவோட டிரைவர் தான் ஜேகே ஏதோ திட்டுறதுக்கு முன்னாடி போயிடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த வண்டி கரெக்டாக சிக்னல் கிட்டே போகும்போது டிரைவர் டக்குன்னு சடன் பிரேக் போட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாரு. சாரி பாஸ், ஒரு பொண்ணு நடுவில் வந்துட்டா. யாரா அது அப்படின்னு ஜேகே டென்ஷன் ஆகிட்டு நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு தான் நின்றுக்கிட்டு இருக்கா. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கா. ஜேகேக்கு அப்படியே ஐஸெல்லாம் ஒயிட் ஆகுது.
அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஏம்மா சிக்னல் போட்டதுக்கப்புறம் ஏம்மா வரீங்க? ஒழுங்கா சீக்கிரம் போங்கம்மா அப்படின்னு இங்கே டிரைவர் தான் ஜேகே திட்டுவானோன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே ஜேகே உங்களை தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். சாரி சார், குழந்தைங்களாம் க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்னல் போட்டுட்டாங்க, அதனால தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு லைட்டாக சாரி கேட்குற மாதிரி பவ் பண்ணுறீங்க. அப்படியே அந்த குழந்தைங்களோட கையை பிடிச்சிட்டு அவங்கள க்ராஸ் பண்ணி விட்றீங்க. ஜேகேவோட டிரைவரும் ஜேகே திட்டுறதுக்கு முன்னாடி வண்டி எடுத்துடணும்னு சொல்லிட்டு வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாரு. நீங்கள் அந்த குழந்தைங்கள அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு உங்கள் காலேஜுக்கு தான் நடந்து போகிறீங்க. இவ்வளோ நேரத்தில் ஜேகேவோட கண் உங்கள் மேலே தான் ஃபுல்லாக இருந்திருக்கும். வண்டி கொஞ்சம் தூரமாக போக போக தான் ஜேகேக்கு ரியலைஸ் ஆகுது அவன் ரியாலிட்டிக்கே அப்போ தான் வரான். அப்போது அவன் அவசரமாக அந்த டிரைவரோட ஷோல்டரை தட்டுறான். யோ வண்டியை திருப்பியா? ஆனால் சார் நம்ம மீட்டிங்க்கு வண்டியை திருப்புனா திருப்பு அப்படின்னு ஜேகே கத்துறதை பார்த்து டிரைவரும் உடனே வண்டியை திருப்புறாரு. ஜேகே கண்ணு சைடில் ஃபுல்லாக உங்களையே தான் தேடிட்டு வந்துட்டுருக்கு. பட் நீங்கள் அங்கே இல்லை. நம்ம கூட இப்போ ஒரு பொண்ணு பேசிச்சுல, அந்த பொண்ணு எங்கே போச்சு நீ பார்த்தியா? இல்லை சார், நான் பார்க்கல, நான் வண்டியை எடுத்தேன். அப்போ ஜேகேவோட கண்ணு அங்கேயும் இங்கேயும் உங்களை தான் தேடுது. உங்களை ஒரு வாட்டி மறுபடியும் பார்த்துட மாட்டோமான்னு தேடிக்கிட்டே இருக்கான். பட் நீங்கள் அங்கே இல்லை. அப்போ ஜேகேக்கு ஜிமின்கிட்ட இருந்து கரெக்டாக கால் வருது. சொல்கிறா ஜிமின், என்ன வேணும்? என்னது என்ன வேணுமா? ஜேகே, இங்கே மீட்டிங் ஆரம்பிக்க போகுது, எங்கே இருக்க? மீட்டிங் இருக்குல்ல வா. ஒன்றும் இல்லை ஜிமின், இன்னொரு 5 நிமிஷத்தில் நாங்கள் இருப்பேன். இப்போ கட் பண்ணி அந்த மீட்டிங்கில் பார்த்தா ஜேகே அந்த மீட்டிங்கை கவனிக்கிற மாதிரியே தெரியல. ஜிமின் இதை நோட் பண்ணிவிட்டு, ஜேகே மீட்டிங்கை கவனி. எனக்கு தெரியும், மூடு. உங்ககிட்ட சொல்கிறது அந்த செவத்துக்கிட்ட சொல்கிறதும் ஒன்று தான் ஜேகே. இங்கே ஜேகேக்கு மைண்டு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த மீட்டிங்கும் எண்ட் ஆகுது. இங்கே ஜேகே மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு அவன் கேபினுக்கு தான் போகிறான். ஜிமின் அப்படியே ஜேகே பின்னாடியே உள்ளே வரான். உள்ளே ஜேகே அவன் டையெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த சேரில் அப்படியே சாஞ்சு உட்காடுறான். என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் ஆலையே, நல்லா தான் இருக்கேன். அதான் உன் மூஞ்ச பார்த்தேனே, மீட்டிங்கை கொஞ்சம் கூட கவனிக்கல. இது வரைக்கும் நீ இப்படி இருந்ததே இல்லையே, ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் இல்லைடா, இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்தேன். சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்லைடா ஜிமின், அது எப்படி சொல்ல, அந்த பொண்ணை மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு. என்னது? ஒரு மாதிரி இருக்குது ஜிமின், சொல்ல தெரில. யாரா அந்த பொண்ணு? அது தெரிஞ்சா நான் ஏன்டா உன்கிட்ட சொல்ல போகிறேன்? அவளை நானே போய் பார்க்குறதுக்கு எனக்கு தெரியாது பாரு. சரி, எந்த இடத்துல பார்த்தேன்? அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னல் பக்கத்தில் பார்த்தேன். வேறு ஏதாவது அவளை பற்றி தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் எப்படி ஜேகே கண்டுபிடிக்கிறது? அட்லீஸ்ட் நாளைக்கு வரைக்கும்லாம் முடியாது. எனக்கு அவளை இப்போவே பார்க்கணும், இன்றைக்கே. யாருனே தெரியாத பொண்ணு எப்போ கண்டுபிடிக்கிறது? பேரும் தெரியாமல் அட்ரஸும் தெரியாமல். அவள் கொஞ்சம் குழந்தைங்கள அங்கே இருக்க ஜிஹெச் ஸ்கூலில் விடுறத பார்த்தேன். இதை வச்சு அவளை கண்டுபிடி. எனக்கு வித்தின் 15 மினிட்ஸில் அவள் எங்கே இருக்கான்னு தெரியணும். ஜிமினும் அப்படியே தலையில் அடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஜிமின் மறுபடியும் உள்ளே வராரு. அந்த ஜிஹெச் ஸ்கூல் பக்கத்தில் 3 காலேஜஸ் இருக்குது. ஆஃபீஸர்ஸ் எதுவுமே இல்லை. மேபி ஷி வாஸ் அ காலேஜ் கேர்ள். இது அந்த 3 காலேஜோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். நீ பார்த்த பொண்ணு இந்த 3 அப்ளிகேஷனில் எதுலையா இருக்கான்னு பாரு. அப்போது ஜேகேவும் ஒவ்வொரு பேப்பராக திருப்பி பார்த்துட்ருக்கான். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிக்ஸில் எதுலேயுமே உங்கள் ஃபோட்டோ இல்லை. அப்போது லாஸ்ட்டாக ஒரு காலேஜ் அப்ளிகேஷனில் பார்க்கும்போது உங்கள் ஃபோட்டோ இருக்குது. ஜிமின், இந்த பொண்ணு தான்டா அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு டக்குன்னு எந்திரிச்சு கீழே அவன் காருக்கு தான் போகிறான். உங்கள் காலேஜோட நேமை சொல்லி உடனே டிரைவர்கிட்ட அங்கே போக சொல்கிறான். இப்போ ஜேகே உங்கள் காலேஜ் வாசல் முன்னாடி தான் அவன் கார் பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது கரெக்டாக காலேஜும் டிஸ்பஸ் ஆகுது. எல்லாருமே காலேஜை விட்டு வெளில வராங்க. ஜேகேவோட கண்ணு உங்களையே தான் தேடிட்டுருக்கு. உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வெளியில் வரீங்க. ஜேகே உங்களை பார்த்துடுறான். அவன் அப்படியே உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். ஹேய் அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே தான் நின்றுட்டுருக்கான். நானா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஜேகே உங்கள் கிட்ட வரான். உங்களை நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே. ஞாபகம் வந்துருச்சு. காலையில் அந்த காரில் நீங்கள் தானே இருந்தீங்க? ஆமாம், நான் தான். உங்ககிட்ட
கொஞ்சம் பேசணும். தனியாக வர முடியுமா? அது அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜேகே உங்கள் கையை பிடிச்சி ஒரு சந்துக்குள்ளே இழுத்துட்றான். உங்களை அப்படியே வாலில் லாக் பண்ணி உங்கள் கண்ணை தான் பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க. அப்போ ஜேகே இன்னும் உங்ககிட்ட க்ளோஸாக வரான். உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. சார் என்ன பண்ணுறீங்க? ஏன் கிட்டலாம் வரீங்க? தள்ளி நில்லுங்க. அப்போது ஜேகே டக்குன்னு உங்கள் ஃபேஸை கட் பண்ணி உங்களை கிஸ் பண்ணிடுறான். உங்கள் ஐஸ்லாம் அப்படியே வைட் ஆகுது. நீங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜேகேவை அப்படியே பிடிச்சி தள்ளுறீங்க. பட் ஜேகே உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு பயத்தில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்போ ஜேகே அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ. உன்னை பார்த்தா அடுத்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ எந்து. உங்களுக்கு அப்போ ஐஸெல்லாம் அப்படியே வைட் ஆகுது. ஜேகே உங்கள் கண்ணிலேருந்து வர டியர்ஸை அப்படியே வைப் பண்ணி விட்றான். ஃபஸ்ட்டு கிஸ்ஸா என்ன? என்ன பேசுகிறீங்க? என்ன விடுங்க. விட்டுறதா? வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் டெய்லியும் காலேஜ் எண்டானோனே என்னை பார்க்க வர, இல்லைனா நான் வந்துடுவேன். அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. அப்படி பார்க்காத. அப்புறம் அப்படின்னு சைன் பண்ணிவிட்டு உங்களை மறுபடியும் இழுத்து கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஸ்லோவாக அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே உங்களை பொறுமையாக விடுறான். நீங்கள் அப்படியே அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை லைட்டாக பார்த்து சிரிச்சிட்டு மறுபடியும் அவன் காரில் ஏறி உட்காந்துட்டு அங்கேருந்து போயிடுறான். காரில் போகும்போது ஃபுல்லாக ஜேகே உதட்டில் ஒரு சின்ன ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களை பார்த்தது அவன் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வீட்டுக்கு போனதும் ஜிமின் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, என்னடா பேசுனியா? பேசுனேனாவா? லவ்வே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்னது லவ்வா? ப்ரப்போஸா? அதுக்குள்ளேயா? கிஸ்ஸே பண்ணிட்டேன்டா ஜிமினா. என்னது கிஸ் பண்ணிட்டியா? டே ஜேகே என்னடா சொல்கிற? என்ன காது ஒழுங்காக தானே கேட்டுச்சு? டே அவளை இன்றைக்கி தான் பார்த்துருக்க. பார்த்தா அடுத்த செகண்டே ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டேங்கிற. எனக்கு அவளை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். டே அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்தா. போக போக சரியாயிடும். அவள் இதுக்கே பயப்படுறாங்கிற. நீ ஒரு மாஃபியான்னு தெரிஞ்சாதானே அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு மேலே அவன் ரூமுக்கு போயிடுறான். இங்கே ஜிமின் ஜேகேவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாமல் அங்கேயே கன்ஃபியூஸாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ டேஸஸ் இப்படியே பாஸ் ஆகுது. உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சோடனே எப்போவுமே ஜேகே உங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்துடுவான். உங்களுக்கு ஜேகேவை பார்த்தா இப்போ வரைக்கும் பயமாக தான் இருக்கும். அன்றைக்கி ஃபஸ்ட் டே உங்களை கிஸ் பண்ணதோட அதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் காலேஜ் வாசலில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் காலேஜில் உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி நின்றுட்டு ஜேகே இருக்கானான்னு எட்டிக்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க. டைசி அவர் இன்றைக்கும் வந்திருக்காரு. அங்கே பாரு. தெரியுது. இதோ அங்கே நிற்கிறவர் தானே? ஆமாண்டி. ஏண்டி வயன் அவர் பார்க்க நல்லா தானடி இருக்காரு. ஓகே சொல்ல வேண்டியதானே? லூசா டைசி நீ? அவர் யார் என்னன்னே எனக்கு தெரியாது. எப்படி ஓகே சொல்கிறா? தெரியாதுன்னா அப்போ தெரிஞ்சுக்கோ. முதல்ல இங்கேருந்து வா, டைம் ஆச்சு. ஏன்னா வீட்டுக்கு போகணும். அப்போ வயனும் டைசி பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா, ஜேகே கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே கரெக்டாக அவங்கள பார்த்துடுறான். ஹேய், ஐயோ பார்த்துட்டோம். இங்கே வா. வான்னு சொன்னேன். சரி. டைசி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். சரி நீ போ, பயப்படாமல் போ, ஒன்றும் ஆகாது. நீங்களும் அப்போ ஜேகே கிட்டே போகிறீங்க. என்ன வேணும்? என்ன வேணுமா? உனக்கு தெரியாதா? இல்லை, அது என்ன வேணும் கூப்பிட்டீங்களே. என்ன கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்கவும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவனே அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் இடுப்பை பிடிச்சி உங்களை கிட்ட எடுத்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு அப்படியே உடம்பே கூஸ்பம்ஸ் ஆகுது. பேக் ஹக் பண்ணுறேன், பேக் ஹக் பண்ணு அப்படின்னு உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் அப்போ ஜேகேவை பொறுமையாக பேக் ஹக் பண்ணுறீங்க. இங்கே அப்படியே கார்கிட்ட வந்தால் ஜிமின் காருக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கான். காருக்கு வெளியில் டெய்ஸி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. ஜிமின் அப்படியே டெய்ஸியை பார்த்துட்டு, ஓய் இங்கே வா. நான் எதுக்கு வரணும்? நீங்கள் கூப்பிட்டா நான் வரணுமா? பாய பேரன் இதுக்கு.
அவள் ஃப்ரெண்டு என்னன்னா வாயவே திறக்க மாட்றா. இவன் என்னன்னா பேசி ஊரை வித்துருவா போல இருக்கே. ஹலோ மிஸ்டர், என்ன சொன்னீங்கப்பா? உன்னை வாயாடின்னு சொன்னேன். என்னை அப்படி கூப்பிடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அப்படித்தான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுவா? உங்களை அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஸி ஜிமின் கார் கிட்ட போகிறா. அப்போ ஜிமின் டக்குன்னு டெய்ஸியை கையை பிடிச்சி உள்ளே இழுத்துடுறாரு. ஐயோ, என்னையா பண்ணுற? என் கையை விட. தோ வாயாடின்னு கரெக்டாக இருக்கா? இப்போ நீங்கள் என் கையை விட போகிறீங்களா இல்லையா? இல்லைனா கத்திடுவேன் பார்த்துக்கோங்க. எங்க கத்து? நிஜமாலே கத்திடுவேன். கத்து. அந்த வாயை எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டெய்ஸியோட லிப்ஸை தான் பார்க்குறான். அப்போ டெய்ஸிக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகுது. டக்குன்னு ஜிமினை தள்ளிட்டு கார்லேருந்து வெளியில் இறங்கி வந்துடுறா. மிஸ் ஆயிட்டாடா. ஏறி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்க தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிற்கிற டெய்ஸியை தான் பார்க்குறான். டெய்ஸி அப்படியே ஜிமினை முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஜிமின் அப்படியே டெய்ஸியை பார்த்து விங்க் பண்ணுறான். பொறுக்கி கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஸி அந்த காரை விட்டு தள்ளி போய் நிற்கிறா. அப்படியே உங்கள் பக்கம் வந்தால் நீங்களும் ஜேகேவும் இன்னும் அக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. எங்கே நான் போகட்டா? போகணுமா? அது வீட்டில் திட்டு வாங்கண்ணா. சீக்கிரம் போகணும், டைம் ஆச்சு. சரி, நாளைக்கு வரேன். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு அவன் சொல்லவும் நீங்களும் அங்கேருந்து வந்துடுறீங்க. ஸோ இப்படியே போகும்போது ஒரு 2 days ஜேகே உங்களை பார்த்துருக்கவே வந்திருக்க மாட்டான். ஃபஸ்ட்டெல்லாம் ஜேகேவை பார்த்தாலே ஒளிஞ்சுப்பீங்க. இப்போ அவன் வரலன்னொன்னே உங்கள் கண்ணு அவனை தேடுது. டைசி, அவர் வந்திருக்காரான்னு பாரு. இல்லடி, இங்கே இல்லை, இன்றைக்கும் வரல போல இருக்கு. ஓ, வரலையா? ஆமாம், நீ ஏன் அவரை தேடுற? அவர் தான் பிடிக்காது நீ. அப்படி இல்லடி, அவரை ஃபஸ்ட்டு அப்படி எடுத்தோன்னே பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. ஆனால் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுடி. அப்படியா? அவர் என்ன பண்ணுறாரு யாருன்னு தெரியாமலாம் ஓகே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ண போகிற? அதெல்லாம் வேணாம், நான் அப்புறமா அதை கேட்டுக்கிறேன். இப்போ அவர் வந்தால் அவர்கிட்ட நான் சொல்லிடலான்னு இருக்கேன். அப்போ சடனா ஹோய் அந்த குரலை கேட்டதும் நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஜேகே வழக்கம் போல் அந்த சந்துக்குள்ளே நின்றுட்டு உங்களை தான் பார்க்குறான். ஜேகேவை பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவன் கூப்பிடாமலேயே நீங்களே இப்போ அவன்கிட்ட ஓடி போகிறீங்க. என்னடி அதிசயமா நான் கூப்பிடாம நீயே வந்திருக்கா? 2 நாளாக என்னை மிஸ் பண்ணியா என்ன? அப்போ நீங்கள் ஜேகேவை டக்குன்னு அக் பண்ணிக்கிறீங்க. ஏன் நீங்கள் 2 நாளாக வரல? அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் டே, அதனால தான் வர முடியல. ஆனால் ஒன்று நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன? இந்த டைமிங்க்கு என்னால் வர முடியல. ஆனால் மார்னிங் நீ எப்போல்லாம் காலேஜ் வரையோ உன்னை பார்த்துட்டு தான் நான் போவேன். உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட எனக்கு ஓடாது. உங்ககிட்ட இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஜேகே, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. அது அது நான் உங்களை அப்படின்னு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டு அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டுருக்கீங்க. அப்போ அவன் அவங்க இப்போ பிடிச்சவங்கள கிட்ட இழுத்து என்ன பிடிச்சிருக்கா சொல்கிறீ? என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கும்போது ஜேகே உங்களை கிட்ட இழுத்து உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த வாட்டி நீங்கள் அவனை தள்ளாமல் நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த எபிசோடை நான் இதிலே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. பை ஆர்மீஸ். ஸோ செகண்ட் எபிசோட் நான் சூன் போடுறேன்.